இந்த மாதிரியா? ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கடா டக்கு நடங்க. பத்து பீஸாக வாங்கிக்கிறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கறி. ஓகே, கறி நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க. பக்கத்துல கையில் கள்ளத்துக்கு போகிறா. நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, அரைச்ச இஞ்சி பூண்டு, வீதி, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், தயிருங்க மொத்தம் சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான் நம்ம தயிர் நல்லா சேர்க்குறோம். கறி வாங்குறதுலேயே சாஃப்டாக தான் இருந்துச்சு. தூள் உப்புங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆயிலுங்க தேவையான அளவுக்கு. ஃபுல்லாக கிளறணும், அப்போ தான் மசாலா நல்லா கறியில் ஊறணும். கறியில் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதங்காட்டி அடுப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பாத்தியா அவங்க ஜாலியாக விளையாடுங்கிறாங்க. நம்ம சோம்பேறியா சிக்கன் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். என்ன பண்ணுறது, கழுத்துக்கிறா லைவாக மேட்ச் பார்க்கணும்ல. நல்லா ஆட ஆரம்பிச்சுனா அவளை டேய். ஓ நோ, சிக்ஸ்ரா அப்பா. சோம்பேறி சிக்கன் முக்கியமாக நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம கறி அலசணும் இல்லையா, அதில் தண்ணி நல்லா எடுத்துட்டுருக்கோம். அதனால் தண்ணி சேர்க்க தேவை. அப்போ எனக்கு அப்போ நினைவில்ல, நீ தூக்கம் ஐயோ
எச்ச ஊத்துற அவனுக்கு எச்சலாம் ஊத்தல செம்ம சாப்பிட்டு வந்துருக்கு. அப்படியே இந்த இட்லியில வச்சு உண்மையாக வேறு லெவலாக இருக்குங்க. அப்பா அரும்பா கொஞ்ச நேரத்தில் பண்ணாலும் அருமையாக இருக்குது சிக்கன். இந்த சோம்பேறி பசங்க கூட சோம்பேறி சிக்கன் செஞ்சு சாப்பிடுச்சு. சோம்பேறி சிக்கன் அல்டிமேட்டில் இருக்குதுங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற அற்புதமான வீடியோகளுக்கு நம்ம வில்லேஜ் அட்வென்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம